எல்லாருக்கும் கன்ஃபார்ம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. இதில் வந்து பார்த்தீங்கன்னா nth term வேல்யூ கண்டுபிடிக்கணும். முதல்ல nth term வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் 2 டேர்மாக முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 2 cube ஈவன் நம்பர்ஸாக முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணணும். எடுத்துக்கோங்க 2 cube 4 cube 6 cube plus etc. இது ஒரு டேர்ம். தென் மைனஸ் இது ஒரு சீக்வன்ஸ். அதுக்கடுத்து ஆட் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் தனியாக ஒன்று போடணும். 1 cube plus 3 cube plus 5 cube அந்த போர்டை தொடுறோம். ஓகேவா? இப்போ ரெண்டு சீக்வன்ஸ் வந்து எடுத்துட்டோம். லெட்டர்ஸ் தொடுறோம். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ், செகண்ட் சீக்வன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ். இதுல ஈவன் நம்பர் ஆஃப் சீக்வன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? 2n. ஈவன் நம்பர்னால 2n தான் அதோட ஃபார்ம். ஈவன் நம்பர் வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா 2n ஃபார்ம்ல இருக்கு. the power of cube னால power of cube. then minus ஆட் நம்பர் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 2n minus 1 the whole power of cube. ஓகே, இப்போ கியூபை வந்து உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். முதல்ல 2 வந்து கியூப் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 8. என்ன கியூப் பண்ணா n கியூப். தென் மைனஸ் இது எந்த ஃபார்ம் இருக்குன்னா a minus b whole cube ஃபார்ம் இருக்கு. a minus b whole cube ஃபார்ம் என்னது? a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இதுதான் ஃபார்முலா இல்லையா? சோ நீங்க 8th 9th படிச்சிருக்கீங்க. கிஷோர் என்னடா தூங்குற? சரி, இதுல அப்ளை பண்ணுவோம். ஏ க்கு என்ன இருக்கு? 2n. b க்கு என்ன இருக்கு? 1 இருக்கா? சரி, டேய் கோவிந்தா என்னடா பண்ற? காபடிடா. டேய் எரும மாடு தீபக் ஒரு இடத்துல உருப்படி உட்காருடா. அங்கேயும் ஓடி திரிச்சிட்டு இருக்க. a cube அப்படின்னா a 2n கியூப் பண்ணலாம். 2 கியூப் பண்ணா 8, n கியூப் பண்ணா 8 கியூப். சோ இதுல வந்து மைனஸ் வந்துருது. இது எல்லாத்துக்கும் காமன், அதனால காமன் பிராக்கெட் போடணும். அடுத்து மைனஸ் 3 into a ஸ்கொயர். இத ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் into b ஓட வேல்யூ வந்து 1 பிளஸ் 3 into a ஓட வேல்யூ என்னது? 2n. then into b ஓட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணனும். ஃபைனலா minus 1 cube. so close bracket. அடுத்து 8n cube minus open bracket n cube. so 3 4s are 12 minus 12n square plus 3 2s are 6n then minus 1. இப்போ மைனஸ் உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். மைனஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா என்ன? சிம்பிள் எல்லாமே மாறும். அந்த தேர்வுக்குரிய சிம்பிள்ஸ் எல்லாமே மாறும். அப்போ 8n cube minus 8n cube plus 12n square minus 6n plus 1. இப்போ plus 8n cube minus 8n cube என்ன கேன்சல் ஆயிடும் இல்லையா? கேன்சல் ஆகாதா? எஸ் சார். ரைட். இப்போ மீதி என்ன இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கு. அந்த 3 டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா சம்மேஷன் எடுக்கணும். சம்மேஷன் 12n square minus 6n plus 1. அப்ப இந்த சம்மேஷன் நான் என்ன பண்றேன்? உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். 1 to n. சம்மேஷன் வேல்யூ 1 to n தான். சோ உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணனால என்னடா 3 டேர்முக்குமே சம்மேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ சம்மேஷன் 1 to n இந்த 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே வச்சுக்கலாம். n ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 6ங்கிறது கான்ஸ்டன்ட், அதில் சம்மேஷன் n. அடுத்து பிளஸ்
summation 1. Yeah. So summation distribute பண்ணியாச்சு. இப்போ 12 into summation n square ஃபார்முலா என்னது? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. Then minus 6 into summation n ஃபார்முலா வந்து என்னது? n into n plus 1 divided by 2. Then plus summation 1 ஓட வேல்யூ என்னன்னா n. இப்போ இத சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1 6 are 6, 2 6 are 12, 1 2 are 2, 3 2 are 6. இப்போ 2n ஒன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். So 2n into n 2n square plus 2n into 1 2n into 2n plus 1. Then minus இங்க 3n டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 3n square காமன் பிராக்கெட். ஏன்னா இதுல ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா? ரெண்டு டேர்ம் இருந்தாலும் கண்டிப்பா பிராக்கெட் யூஸ் பண்ணணும். So 3n square then plus 3n plus n. அடுத்து 2n square. இத 2n square எடுத்து இந்த ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். அப்ப 2n square into 2 2n 4n cube plus 2n square into 1 2n square. அடுத்து 2n எடுத்து இந்த ரெண்டு டேர்முக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும். plus 2n into 2n 4n square plus 2n into 1 2n minus உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணா 3n square minus 3n plus n. இத பாத்தீங்கன்னா 4n cube டேர்ம் ஒன்னு தான் இருக்கு. அதனால அதை வெச்சுக்கிறோம். n square டேர்ம் பாருங்க 2 plus 4 6. 6 minus 3 3. அப்ப plus 3 n square. அடுத்து n டேர்ம் பாருங்க plus 2 minus 3 minus 1 n plus n. So minus and plus என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ இதுதான் என்னது? nth டேர்மோட வேல்யூ. nth டேர்மோட வேல்யூ கேட்டிருக்காங்க. செகண்ட் क्वेश्चन என்னன்னா n is equal to 8 எடுத்துக்கோ. 8 டேர்ம்ஸ் ஓட வேல்யூ என்னது? இங்க n க்கு பதிலா 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So 4 into 8 cube எவ்வளவு? 8 square. So 4 into 8 cube ஓட வேல்யூ என்னடா தானஸ்? தெரியாது. என்னடா முழிக்கிற? பசங்க 2 கன்ஃபார்ம்டா? சரி தீபக் நீ சொல்லுப்பா. 8 cube ஓட வேல்யூ என்னடா? 512. Okay. Plus 3 into 64. So 4 into 512 எவ்வளவு? 2048. Plus 64 into 3 தானேஸ் சொல்றா 192. Then கிஷோர் சொல்லுப்பா. தெரியாது. சொல்றா சொல்றா